தொகுதி மறுசீரமைப்பு, இந்தி திணிப்பு என தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசுக்கு எதிராக திருவள்ளூர் அருகே நடைபெறும் திமுக கண்டன பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். அமைச்சாதான் நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாக 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை தந்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை உருவாக்கினாங்க. மக்களான நீங்க எங்க மேல வச்ச நம்பிக்கைய நாளும் காப்பாற்றி இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், முதல்வர் மருந்தகம், தோழி விடுதி, கலைஞர் கனவு, பாட்டாளிகள், தொழில் முனைவோர், முதியோர், எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சியை நடத்திட்டு வரோம். குழந்தைகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், மகளிர், உழவர்கள், பாட்டாளிகள், தொழில் முனைவோர், முதியோர், எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சியை நடத்திட்டு வரோம். நம்ம மாநிலத்துடைய வளர்ச்சியை பற்றி உங்க முதலமைச்சரான நான் பெருமையாக சொல்றதை விட ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா ஆய்வறிக்கைகளிலும் புள்ளி விவரங்களிலும் தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமாக இருக்கு. அதனால்தான் நம்முடைய திட்டங்களை பிற மாநிலங்களும் தங்களுடைய மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க. தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில மீண்டும் நடைபோடுது. ஒரு மாநில அரசு சிறப்பா செயல்பட்டு நாட்டுக்கு எடுத்துக்காட்டா இருக்குன்னா அந்த மாநிலத்துக்கு துணை நிற்க வேண்டிய ஒன்றிய அரசோட கடமை என்ற பொறாமை உணர்வோடும் நம்முடைய செயல் திட்டங்களுக்கு திமுக அரசு தடையா இருக்க, தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் காவல் அரணா இருக்கேன்னு என்ற எரிச்சலோடும் எப்படியெல்லாம் இடைஞ்சல் தர முடியுமோ, எந்த வகையிலெல்லாம் தடை கருக்களை போட முடியுமோ, எதையெல்லாம் செஞ்சு நம்மோட நிம்மதியை கெடுக்க முடியுமோ அதையெல்லாம் முன்வந்து செய்யறாங்க. சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்க. நம்மோட உரிமைகளை பறிக்கிறதையும் தமிழ்நாடு கொச்சைப்படுத்துறதையும் நம்மால் அமைதியா பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஆட்சி பொறுப்பில் இருக்குங்கிறதுக்காக, பதவி சுகத்துக்காக ஒன்றிய அரசு கிட்ட பணிஞ்சு போற முதுகெலும்பு இல்லாத அடிமை கூட்டம் இல்ல நாம். சுயமரியாதையும் இனமான உணர்வும் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசோட எதாச்சகத்துக்கு எதிராக போராடுகிற திமுகவோட போராட்ட குணத்தை பார்க்க வேண்டிய நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய பாஜக அரசை கண்டிச்சு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுங்கிற கண்டன பொதுக்கூட்டங்களை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றம், நாடாளுமன்றம், மக்கள் மன்றம் என்னைக்கு மக்களுக்கான குரலா ஒழிப்போம். வாதாடியும் போராடியும் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவோம். உறுதியேற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டம் தான் இந்த மாபெரும் கூட்டம்.
நேற்று திடீரென மழை பெஞ்சிச்சு. இந்த கூட்டம் பாதிக்குமா என்ற ஒரு கவலை எல்லாருக்கும் வந்துச்சு, எனக்கு வந்துச்சு. அன்பகம் கலையிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டேன். இல்லை இல்லை, எவ்வளவு மழை பெஞ்சாலும் சிறப்பாக கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை நம்ம 3 மாவட்ட செயலாளர்களும், அமைச்சர் நாசர், சந்திரன், ரமேஷ் ராஜ், அதே போல தொகுதியினுடைய எம்எல்ஏ பிஜிஆர் எல்லாம் முனைப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு துணை நிற்கக்கூடிய அனைத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு மாண்புமிகு பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சமயத்தில் என்ன சொன்னார்? டெல்லியில் இருந்து இந்தியா முழுமைக்கும் திட்டமிடுகிறது என்பது அகற்றப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் துணையோடு திட்டமிடுவதுதான் என்னுடைய அணுகுமுறையாக இருக்கும்னு சொன்னார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, ஒரு காலத்தில் குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, கடந்த 10 ஆண்டு காலத்தில் இங்க சொன்னபடி மாநிலங்கள்கிட்ட நடந்துகிட்டு இருக்கீங்களா? இல்லையே. அதுக்கு மாறா உங்களுடைய செயல்பாடுகளும் உங்கள் அமைச்சரோட அணுகுமுறையும் எப்படி இருக்கு? மாநிலங்களை எப்படி அழிக்கிறது, எப்படி ஒழிக்கிறது, மாநில உரிமைகளை எப்படி பறிக்கிறது, எப்படி சிதைக்கிறதுன்னு சர்வாதிகார எண்ணமா தான் இருக்கு. நான் பிரதமரான மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் தருவேன்னு சொன்னீங்களே, அப்படி மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூட்டாட்சி ஜனநாயகத்துக்கு மதிப்பளிச்சு நீங்க செயல்படுத்தின செயல்கள் என்ன? அதுதான் என்னுடைய கேள்வி. பிரதமராகும் போது நீங்க சொன்னது மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குகிற நிலைமையை மாற்றி பிரதமர் சொல்லுகிறார், பிரதமராக ஆவதற்கு முன்பு சொல்லுகிறார், மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குகிற நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு வழிகாட்டுவதுதான் என்ற அணுகுமுறையாக இருக்கும். மாநில முதலமைச்சரா நான் அடைஞ்ச 12 ஆண்டு கால அனுபவத்தோட தேசிய தலைமையை ஏற்கிறதால மாநிலங்களுடைய பிரச்சனையும் எனக்கு தெரியும், ஒன்றிய அரசோட முக்கியத்துவம் எனக்கு புரியும்னு சொன்னீங்களே, சொன்னபடி நடந்துகிட்டீங்களா? வரி விதிப்பதில் மாநிலங்களுக்கு உரிமை உண்டா? வரி பகிர்லையாவது மாநிலங்களிடம் நியாயமாக நடந்து கொண்டீர்களா? திட்டங்கள் அறிவிக்கிறது, செயல்படுத்துவது, இதுலயாவது மாநிலங்களை பாரபட்சம் இல்லாமல் நடத்துறீங்களா? இல்லையே. கூட்டாட்சி தத்துவத்தை ஆதரிக்கிற நீங்க அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு ஒரு சாட்சியத்தையாவது உங்களால் காட்ட முடியுமா? பிரச்சனை வரும்போது மாநில முதலமைச்சர்கள் அழைச்சு என்னைக்காவது நீங்க பேசியிருக்கீங்களா? ஆலோசனை நடத்தி இருக்கீங்களா? எதுவும் இல்லையே. அது மட்டுமல்ல, இன்னும் சொன்னீங்க, ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்றுக் கட்சிகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மாநில அரசுகளை பழி வாங்க மாட்டேன்.